இந்த அப்பன் வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க. அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. 4 மாவட்ட மழை பற்றி 12ஆம் தேதியே வானிலை மையம் சொல்லிவிட்டதுன்னு ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அப்படின்னா 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு காசி தமிழ்ச்சங்க ரயிலின் தொடக்க விழாவை பிரதமரே நடத்தி வைத்தாரே எப்படி? தமிழ்நாட்டு மக்கள் கழுவி கழுவி ஊத்துறாங்க. தலைகீழா நின்னாலும் தண்ணி குடிக்க முடியாதுன்னு ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாத அண்ணாமலைக்கு முதலமைச்சர் பதவி மேல ஆசையானோ மக்கள் பேசுறாங்க. அது ஒரு கனவு. தமிழ்நாடு முடியுமா? கண்டிப்பா முடியாது. சான்ஸே இல்லை. தமிழ்நாட்டில் காலுக்கிற வாய்ப்பே இல்லை. தலைகீழினாலும் நடக்காது. ஆனா மத்திய அரசாங்கம் இதை தேசிய பேரிடரா அறிவிச்சு கூடுதல் நிதியா கொடுக்கணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நானும் தேடி தேடி பார்க்கறேன். அந்த நியூஸை என் கண்ணில் படலையே. சிஏஜி அறிக்கையில பாஜக அரசாங்கம் பண்ண ஊழல் பத்தி வெளிவந்திருக்க, அதை பத்தி பேசுவாரா அவரு? நம்ம திருமாவளவன் அவர்கள் பாஜக பண்ண ஊழலை வெளாசி எடுத்திருக்காரு பாருங்களேன். பாஜகவை சார்ந்தவர்கள் ஊழல் குறித்து பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். மிகா ஊழல் சிஏஜி அறிக்கையின்படி வெளியாகி இருக்கிறது. இந்திய ஊடகங்கள் அதை பற்றி பேசவில்லை. அதாகப்பட்டது மகாஜனங்களே. செல்லக்குட்டி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த ஆபீஸ் மேனேஜர் என்னுடைய சிஷ்யன்தான். நான் என்ன சொன்னாலும் செய்வான். இந்த வேலை கண்டிப்பா உனக்கு கிடைச்சிடும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களை நம்பிதான் இங்க வந்திருக்கேன். கை விட்டுறாதீங்க. கை விடுறதுக்கு நான் என்ன மத்திய பாஜக அரசாங்கமா, இல்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனா? ஏங்க, அந்த ஆள் ஒரு மாதிரியே பாக்குறான். தயவு செஞ்சு பாலிடிக்ஸை நிப்பாட்டுங்க. யாரு இவனா? பார்த்தா ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான். அவனுக்கெல்லாம் அரசியல் தெரியாதுமா. யூ டோன்ட் வரி. ஹலோ மிஸ்டர், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பிரதமர் மோடி போன்ல பேசியிருக்காரு. வெள்ள பாதிப்புக்கு என்ன நிவாரணமோ அதை செய்யறதா சொல்லியிருக்காரு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாளைக்கு தூத்துக்குடி வந்து பாதிப்புகளை பார்வையிட போறதாவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. எங்க என்னங்க புட்டு புட்டு வைக்கிறான்? தம்பி, முதலமைச்சருடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற பதிவை படிச்சுட்டு சொல்றியா? அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனா மத்திய பாஜக அரசாங்கம் வெள்ள பாதிப்பை வச்சு பண்ற அரசியல் வேலையை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும் சார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அமைச்சர் அப்படின்றதையே மறந்துகிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணத்தை விமர்சனம் பண்ணாங்க. வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே அறிவிச்சோம், மாநில அரசாங்கம் சரியா செயல்படல அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதுதாங்க இங்க டார்லிங் சொல்றாரு. வெள்ள பாதிப்பால ஏற்பட்ட பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம அரசியல் பண்ணிருக்காங்க. அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. நிர்மலா சீதாராமனோட குற்றச்சாட்டு சல்லி சல்லியா நொறுங்கிடுச்சு. அவர் பேசினது சொல்றேன் கேளுங்க. மழை எச்சரிக்கையை முன்கூட்டியே கூறிவிட்டோம்னு ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறிய திசை திருப்பும் கருத்தை வாபஸ் பெற வேண்டும். இல்லனா இந்த கருத்துக்கான பதிலை பிரதமரிடம் கேட்டு பெறுங்கள். 4 மாவட்ட மழை பற்றி 12ஆம் தேதியே வானிலை மையம் சொல்லிவிட்டதுன்னு ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அப்படின்னா 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு காசி தமிழ்ச்சங்க ரயிலின் தொடக்க விழாவை பிரதமரே நடத்தி வைத்தாரே எப்படி? கொட்டும் பேய் மழையில எண்ணிலடங்கா பயணிகளை பணைய வச்சாரே எப்படி அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. சம கேள்விங்க. இது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து அவர் பேசும்போது கடும் மழையால பல ரயில்களை ரத்து செய்ய முடியாம போனதற்கு இந்த விழாவே காரணம்னு அதிகாரிகள் பலர் புலம்பியதை அறிவீர்களா? வானிலை மையத்தின் இவ்வளவு பெரிய எச்சரிக்கையை மீறி செந்தூர் எக்ஸ்பிரஸ் மாலை 7 மணிக்கு புறப்பட்டதற்கு யார் பொறுப்பு? ஸ்ரீவைகுண்டத்தில் ரயில் சிக்கிக்கொண்டு பயணிகள் 2 நாட்கள் சிரமத்துக்கு உள்ளானதற்கு யார் பொறுப்பு? வானிலை மைய அறிக்கையை அறியாத பிரதமரா? என்னவானாலும் என்ன, தமிழ்நாட்டு மக்கள் தானே என்ற மனநிலையா? இல்லனா இந்த கருத்துக்கான பதிலை பிரதமரிடம் கேட்டு பெறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இதுக்கு மத்திய பாஜக அரசாங்கம் பதில் சொல்லிதான் ஆகணும். இதுல அண்ணாமலைஜி வேற நடுவில் புகுந்து பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, இதுல மத்திய அரசாங்கம் கொடுக்குற காசுல தான் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு 6000 ரூபாய் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா எனக்கு இதுல ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. மத்திய அரசாங்கத்தோட காசுன்னா அது என்ன பாஜக காரங்களோட காசா? ஏன் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற வரி பணம் மத்திய அரசுக்கு போகிறதே இல்லையா? ஏதோ நாங்க தான் கொடுக்குறோம்னு தம்பட்டு அடிச்சுக்கிறாங்க. ஆட,
அதை பற்றி பேச போய் தான்ப்பா அதகாலமாகி இருக்கு. அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆதங்கத்தில் பேச, அதை பிடிச்சிக்கிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேச, இது ஒரு தொடர்கதையால மாறி இருக்கு. எது அந்த அப்பன் வீட்டு சொத்தான்னு கேக்குற மேட்ரா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நாசுக்கா திரும்பவும் கேட்டாரு. ஆனா அரசியல் நாகரிகத்தோட பேசணும்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வர ஒரு வீடியோ பதிலடி கொடுத்திருக்கு. ஆமா மேடம், நான் கூட பார்த்தேன். நாக்கில் பதவிக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் அளந்து வரணும்னு நிர்மலா சீதாராமன் இப்ப பேசினதையும் 2014ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது பணம் கொடுக்குறோன்றீங்களே, நீங்க என்ன உங்க மாமா வீட்டு பணத்தையா கொடுக்குறீங்க அப்படின்னு நக்கலா பேசினதையும் சேர்த்து போட்டு கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க. இந்த அப்பன் வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க. பேசுற பாஷை மொழி, அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். ये पैसे दिए कह रहे हो, मैं जरा जानना चाहता हूँ, ये मामा के घर से लाए थे क्या? अरे जरा पूछो तो, ये 10,000 करोड़ मामा के घर से लाए. சரிதான், இதெல்லாம் நம்ம அண்ணாமலைஜி பார்த்துருப்பார்ல. அவர் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணி வைக்கணும். ஏன்னா பில்டப் பண்ணுறதுலையும் பீழா விடுறதுலையும் நம்ம அண்ணாமலைஜிக்கு யாராவது சவால் விட முடியுமா என்ன? பொன்முடி அவர்கள் விவகாரத்தை வாய்கிழிய பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் பல அமைச்சர்கள் சிக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்தா சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் திமுகவும் சட்டப்படி அதை எதிர்கொள்ள போறாங்க. ஆனா சிஏஜி அறிக்கையில் பாஜக அரசாங்கம் பண்ண ஊழல் பற்றி வெளிவந்திருக்க, அதை பற்றி பேசுவார் அவரு. நம்ம திருமாவளவன் அவர்கள் பாஜக பண்ண ஊழலை வெளாசி எடுத்திருக்காரு பாருங்களேன். பாஜகவை சார்ந்தவர்கள் ஊழல் குறித்து பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். மிகா ஊழல் சிஏஜி அறிக்கையின்படி வெளியாகி இருக்கிறது. இந்திய ஊடகங்கள் அதை பற்றி பேசவில்லை. இதுவரையில் எந்த ஆட்சியிலும் நடைபெறாத அளவுக்கு மிக மோசமான, முன்னெப்போதும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்குகிறது. ஆகவே பாஜகவை சார்ந்தவர்கள் ஊழல் ஒழிப்பு பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அற்றவர்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். பாவங்க நம்ம அண்ணாமலை நாளைய ஜனாதிபதி அப்படின்னு ஒரு படத்துல கூவுற மாதிரி நாளைய முதலமைச்சர் அப்படின்னு சில பேர் கூவிட்டு இருக்காங்க. அதுல மெல்ட் ஆகி என்ன பண்றோன்னு தெரியாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்காரு. அட, தமிழ்நாட்டு மக்கள் கழுவி ஊத்துறாங்க. தலைகீழா நின்னாலும் தண்ணி குடிக்க முடியாதுன்னு ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாத அண்ணாமலைக்கு முதலமைச்சர் பதவி மேல ஆசையானோ மக்கள் பேசுறாங்க. அதை பாரு கொஞ்சம். அது ஒரு கனவு. நம்மளால் முடியுமா? சவுத் இந்தியாவில் பொறுத்தவரை இந்த 4 ஸ்டேட்டில் பாரதிய ஜனதா வராதுங்க. கண்டிப்பாக முடியாது. சான்ஸே இல்லை. தமிழ்நாட்டில் கால் வைக்கிற வாய்ப்பே இல்லை. தலைகீழ்னாலும் நடக்காது. ஆட்சி அமைக்கலாம் வாய்ப்பு கிடையாது ப்ரோ. ஏன்னா அவங்க ரொம்ப ஒஸ்ட்டான அரசியல்னு சொல்லலாம். அவங்கள போய் நல்லது என்ன நீங்கள் பண்ணின்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி என்ன பண்ணாங்க, இந்த கட்சி என்ன பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர நாங்கள் இதை பண்ணியிருக்கோன்னு அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு பேட்டியிலும் சொன்னது கிடையாது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. அண்ணாமலை யாருங்க? அவர் கவனிச்சலார் முதல்ல இந்த நாட்டு மக்களுக்கு பிரதிநிதி. அவர் யாருங்க? என் கூட ஒரு மணி அரசியல் பேச சொல்லுங்க. அவர் கர்நாடகத்தில் எங்கே ஒரு போலீஸ் வேலை பார்த்து அந்த வேலையை விட்டு ஓடிட்டார். அவர் தமிழ்நாட்டு அரசியல் அவர் வேலை சொல்லி தெரிய வேண்டியதான். ஒரு கூட போலீஸ் இருக்காங்க, தகுதியில் பேசிட்டு இருக்கிறாரு. முதல் நீங்கள் என்ன மக்கள் செஞ்சுருக்கீங்க? தமிழ்நாட்டு என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் முதல்ல கர்நாடகா 10 வருஷம் இருந்தீங்களா? 10 வருஷத்தில் உங்கள் சொத்து மதிப்பு எவ்வளோ பண்ணிக்கு? உங்கள் சொத்து வருது 300 கோடி வச்சுருக்கீங்க. எப்படி உங்களுக்கு சொத்து வந்துச்சு? முதல்ல மக்கள் சேவை செய்தார். பூரா கட்டிங், பூரா கரன்சி, பூரா கட்டிங் தான். ஒரு பக்கம் பாஜக அப்படி இருந்தா, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக வேற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய வெள்ள நிவாரண நிதியை உயர்த்தி கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா மத்திய அரசாங்கம் இதை தேசிய பேரிடரா அறிவிச்சு கூடுதல் நிதியா கொடுக்கணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நானும் தேடி பார்க்கிறேன். அந்த நியூஸை என் கண்ணில் படலையே. ஆமா தம்பி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில பாஜக என்ன பேசுதோ இல்லை என்ன பேசுமோ அதே கருத்தை தான் எதிரொலிச்சிருக்காரு. மாநில அரசு இயற்கை சீற்றத்தின் போது அதை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும், சொந்த நிதியிலிருந்து நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட போது முதல்வர் தேர்தல் கூட்டணி குறித்து பேச டெல்லி சென்று விட்டார் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொன்ன குற்றச்சாட்டு மாதிரியே இவரும் சொல்லியிருக்காரு. ஆனா டெல்லி போன முதலமைச்சர் பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்திச்சு பேசினதை பத்தியோ, தேசிய பேரிடரா இந்த பிரச்சனையை அறிவிக்காம கூடுதல் நிதி ஒதுக்காம இருக்கிற மத்திய அரசை கண்டிச்சோ
ஒரு வார்த்தை கூட இவர் சொல்லல. மழை விட்டும் தூரல் நிக்காத மாதிரி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உறவு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அட, அத நான் சொல்ல வரல செல்லம், மக்களே சொல்றாங்க, நீயே பாரு. இது நாடகம் தான். அவர் பழனிசாமி எப்படி சேர்ந்துருவார், அவருக்கு வேறு வழி கிடையாது. அதனால் பழனிசாமி போய் சேர்ந்துருவார். அதெல்லாம் நாடகம், அதெல்லாம் சும்மா படுகொலையான ஒரு நாடகம். இப்படி இருந்தால் சிறுபான்மையில் ஓட்டு பிரிக்கிறதுக்காக ஒரு நாடகம் ஆடுறாங்க. அதனால் இவங்க எப்பயுமே கூட்டணி தான். அது எந்த வித மாற்றுக்கிறது நீங்கள் கேட்டது. திருப்பி காங்கிரஸை பலிகடை ஆக்கிறதுக்காக இவங்க போகிற திட்டங்கள் தான் இதுதான் தவிர, மீண்டும் இது காங்கிரஸ் எப்படியா திருப்பி அந்த நம்ம கூட்டணி வச்சு சொல்லி இப்போ போனது ஜெயக்குமாரோட அன்றைக்கி பேட்டி கொடுத்தாரு. கூட்டணி வச்சுட்டு காலி பண்ணுறது திட்டம் தான். சிறுபான்மையில் ஓட்ட கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாமிய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக இந்த நாடகம் தவிர இவங்க கூட்டணியும் கிடையாது, பிரியவே கிடையாது. ஆமாங்க, செமையா பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. அதை எங்க உங்ககிட்ட சொல்லணும்? நீங்களும் எங்களை மாதிரி இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கீங்க. இன்டர்வியூக்கா? ஏங்க, இன்னைக்கு கிறிஸ்மஸ் லீவுங்க, உங்களை யார் இன்டர்வியூக்கு வர சொன்னது? இதோ இவரோட முட்டாள் ஃப்ரெண்டு, அதாங்க இந்த கம்பெனியோட மேனேஜர், அவர் தான் வர சொல்லியிருக்காரு. இந்த கம்பெனியோட மேனேஜரா? யோ, எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? இந்த கம்பெனியோடைய ஒன் அண்ட் ஒன்லி மேனேஜர் அது நான் தான். ஒன்ன நான் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது. அந்த அம்மா என்னடானா என்ன முட்டாள்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றாரு இவரு? அது ஒன்னும் அடிச்சாலும் இவனுக்கு நான் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்ல மறந்துட்டேன், அதான் கொஞ்சம் கோபமா இருக்கான். வா, நாம போயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்துடலாம். ஹலோ மிஸ்டர், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னுமா சார் புரியல? நான் வசமா மாட்டிக்கிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. மேரி கிறிஸ்மஸ். அதாகப்பட்டது மகாஜனங்களே.